கோவை அரச்சூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தகவல் தொழில்நுட்ப கருத்தரங்கு 2026 என்னும் தலைப்பில் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கோவை அரச்சூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஒருங்கிணைந்த வணிகவியல் பள்ளி சார்பாக ஐடி கான்க்ளேவ் 2026 என்னும் தகவல் தொழில்நுட்ப கருத்தரங்கு நடைபெற்றது. வணிகள் 5.0 என்னும் தலைப்பில் வணிகத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஏஐ, பின்டெக் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் என்ற கரும்பொருளில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள் பங்கேற்றனர். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கீதா தலைமை உரையாற்றி வணிகவியல் கல்வியுடன் செயற்கை நுண்ணறிவு, நிதி தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஒருங்கிணைந்த வணிகவியல் பள்ளியின் புல முதன்மையர் டாக்டர் ஜோதி கருத்தரங்கின் நோக்கத்தையும் கல்வி தொழில்துறை இணைப்பின் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். நிகழ்வில் பல்வேறு மாணவர் சங்க நிர்வாகிகளின் அறிமுகம் மற்றும் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மேலாண்மை அறிவியல் துறை தலைவர் டாக்டர் மதி பூரணி விபி நெறிமுறைப்படுத்திய குழு கலந்துரையாடலில் யுஎஸ்டி குளோபல் நிறுவனத்தின் சார்பாக டாக்டர் வித்யா சரத், காக்னிஸ்டான் நிறுவனத்தின் சார்பாக செல்வி தரணி ஈஸ்வரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று செயற்கை நுண்ணறிவு, பின்டெக், சைபர் பாதுகாப்பு, டிஜிட்டல் மாற்றம், தொழில் முனைவு மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்புகள் குறித்து பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்தனர். மாணவர்கள் வல்லுநர்களுடன் நேரடியாக கலந்துரையாடி தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திறன்கள் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கங்களை பெற்றனர். பின்னர் நடைபெற்ற மாணவர் கலந்துரையாடல் அமர்வு மாணவர்களின் சிந்தனை திறனை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது. ஐடி கான்க்ளேவ் 2026 தொழில்துறைக்கும் கல்வித்துறைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தியதுடன் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து மாணவர்களின் அறிவை மேம்படுத்தி எதிர்கால வணிக உலகத்திற்கு தயார்படுத்தும் சிறப்பான கல்வி முயற்சியாக அமைந்தது.